கடாய் நல்லா காய்ந்த பிறகு நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் கடாயில் போட்டு சூடுபடுத்திக்குவோம். எண்ணெய் காய்ந்த பிறகு சிறிதளவு தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனு, அது பொரிஞ்ச பிறகு கூட கருவேப்பிலை சிறிதளவு, கூட சிறிதளவு வெங்காயம். வெங்காயம் பொன்னிறமாக வர வர கொஞ்சம் நேரம் வதக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு நறுக்கி வச்சுருந்த ஒரு 3 வெங்காயத்தை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட வந்து பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய், நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், இது எல்லாமே நல்லா வதக்கணும். இவையெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 6-7 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் அது கூட போட்டுக்கணும். அதுவும் கூட இது கூடவே நல்லா எண்ணெயில் வதக்கணும். கூடவே 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த தக்காளியும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டு வதக்கணும். எதுக்கு கல்லுப்பு போட்டு வதக்கணும்னா இந்த தக்காளி வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்காமல் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு கூடவே வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கின இது கூட ஒரு 3 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூளுங்க, அதுவும் இது கூட சேர்த்துக்கணும். அது கூட காஷ்மீரி சில்லி பவுட்ரு டீஸ்பூனை இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் இதுவும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அதோடு சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா அதுவும் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அரைக்கும் போது 2 தக்காளி 1 வெங்காயத்தை போட்டு அரைச்சி வச்சோம் மிக்சியில், அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த அரை மூடி தேங்காய் பாலை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பால் ஊற்றி சிறிது நேரம் கழித்து நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த 50 கிராம் புளி கரைசலை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட சிறிதளவு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலரி ஒரு 5 நிமிடம் குழம்பு கொதிக்கிற வரைக்கும் மூடி வைக்கலாங்க. குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிச்சிங்க. இப்போது மீன் போடுற அளவுக்கு நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு விட்டது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்ட பிறகு இப்போ குழம்பு நல்லா கொதித்த பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சீலா மீனுங்க, இது 1/2 கிலோ சீலா மீன், இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். ஒரு 2 மீனாக எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ மீனை எல்லாத்தையும் இதில் சேர்த்த பிறகு குழம்புல சேர்த்த பிறகு லைட்டாக கரண்டியில் மெதுவாக அப்படி கலரி விட்டுக்குங்க. ஏன்னா ரொம்ப கலரிங்கன்னா மீன் உடஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிச்சா போதுங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மீன் போட்டு ஒரு 5 நிமிடம் கொதித்த பிறகு பாத்திரத்தை திறந்து லைட்டாக மேலோட்டமாக அப்படி கிளறி விடுங்க. ரொம்ப கலர்னா மீன் உடையாமல் இருக்கிறதுக்காக தான் லைட்டாக கலருக்கும். பிறகு நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலைகளை அது மேலே தூவி விட்டுவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சுவையான சீலா மீன் குழம்பு
இப்போது ரெடி ஆகிடுச்சிங்க.